இந்த உலகில் மிக மிக சிறந்த காதல் 4 ராணிகளை கொண்டவர். இன்னும் ஒரு சில ஆண்டுகள் சன்னியாச பயணத்தை தவறுது. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன். அரசர்கிட்ட வந்து அரசை வாங்க போலாம். ஆக்குழால் தோன்றும் அசவின்மை கைப்பொருள் போக்குழால் தோன்றும் அடி. ஒரு யாரை நீ வெறுத்தாலும் உன்னை நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகில் மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பது மட்டும்தான். கடக்கும்போது கால்கள் சுடலாம், தடுக்கியும் விழலாம். விழுவது என்பது வெக்கமல்ல, விழுந்து கிடப்பதுதான் வெக்கம். எழுவது பெரிதல்ல, எழுந்த பின் மறுபடியும் ஓடி இலக்கை வெல்வதுதான் பெரிது. நம்பிக்கையுடன் ஓடு, உன்னால் முடியும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஜனா. இது நம்ம பி எ கிங் சேனல். இது ஒரு சின்ன கதை. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அதை சிறப்பா ஒரு அரசர் ஆண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா வயது முதிர்ந்த அரசர் 4 ராணிகள் கொண்டவர். இன்னும் ஒரு சில ஆண்டுகளே இருக்கு தன்னுடைய இறுதி நாளுக்கு, அதாவது மரணத்திற்கு. அதனால அவர் தன்னுடைய மந்திரிகளின் சபையை கூட்டுறாரு. கூட்டி தன்னுடைய நிலைப்பாடு பற்றியும் அடுத்த அரசரை தேர்ந்தெடுப்பது பற்றியும் ஆலோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு தேதி குறிப்பிடப்படுது. அவருடைய மூத்த மகனை அடுத்த அரசராக்குவது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்படுது. அதனால அந்த தேதி வந்த பிறகு தன்னுடைய மூத்த மகனுக்கு முடிசூட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய இறுதி நாட்களை அமைதியாகவும் இறை அன்புடனும் கழிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால வனத்துக்குள், அதாவது காட்டுக்கு தன்னுடைய சன்னியாச பயணத்தை தொடரலாம் அப்படின்னு எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்யறாரு. அதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிகளான, அதாவது ராணிகள், அவங்கள யாராவது வராங்களா அப்படின்னு கேட்கலாம் நினைச்சிட்டு அவங்கள்ட்ட போறாரு. முதல்ல தன்னுடைய கடைசி மனைவி, அதாவது 4வது ராணி, அவங்கள்ட்ட போறாரு. போய் நான் சன்னியாசம் போறேன், என் கூட வரியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் நினைச்சாரு கடைசியா கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, அதனால கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவங்க எனக்கு சின்ன வயசுதான் ஆகுது, நான் உங்க கூட வந்து என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கை என்ன ஆகுறது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு, கஷ்டமா போயிடுச்சு. அப்படியே அந்த வழியோட அடுத்த 3வது மனைவி, அதாவது 3வது ராணி, அவங்ககிட்ட போறாரு. போய் அதே கேள்வி கேட்கிறாரு, சன்னியாசம் போறேன், என் கூட வரியா? அதுக்கு அவங்க, நான் அவங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், ஆனா என்னால சன்னியாசம் உங்க கூட வர முடியாது, நான் வேணா பாதி தூரம் வந்துட்டு உங்களை விட்டுட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல மன கஷ்டத்தோட அங்க இருந்தும் கிளம்பி வந்துடுறாரு. அடுத்தது தன்னுடைய 2வது மனைவி, அதாவது 2வது ராணி, அங்க போறாரு. போயிட்டு அதே கேள்வி கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி சன்னியாசம் போறேன். அதுக்கு அவங்க, அரசே நான் உங்க மேல அளவில்லாத அன்பு, காதல், பாசம் எல்லாமே வச்சிருக்கேன், ஆனா என்னால உங்க கூடவே சன்னியாசம் காட்டுக்கு வர முடியாது, நான் வேணா காட்டு வரைக்கும் வரேன், வந்துட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த அரசருக்கு ரொம்ப மன வருத்தம், கஷ்டம், அசிங்கம் எல்லாமே. யாருமே அவர் கூட வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம மேல உண்மையான அன்பு யாருக்குமே இல்லை அப்படின்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போய் நின்னாரு. ஏன் அவரு அந்த மாதிரி மனைவிகளை யாராவது கூட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, கடைசி காலத்துல வயசு ரொம்ப ஆயிடுச்சு, அதனால இவங்களை கூட்டு போனா ஒரு உதவியா இருக்கு. ஏன்னா மனைவி மாதிரி யாருமே வந்துட்டு ஒரு பணிவிட செய்ய முடியாது இல்லையா, அதனால அந்த மாதிரி நினைச்சாரு. ஆனா கடைசியில ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. சரி தனியாவே போயிடலாம் அப்படின்னு கிளம்புறாரு. திடீர்னு அரசர் என்னாச்சுன்னு தெரியல, உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா அங்க ஒரு வயதான பெண் கழுத்துல காதுல எதுவுமே இல்லாம வெறும் கழுத்தோட, பார்க்கவே பரிதாபமான நிலையில, உடம்பு மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் ஒட்டி போய் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரசர்கிட்ட வந்து, அரசை வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அரசருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடுச்சு. உறைஞ்சு போய் பார்க்கறாரு. அவருடைய முதல் மனைவி, அதாவது முதல் ராணி, அவரு அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வருவாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அரசர் ஒரு முறை கூட அவங்கள்ட்ட பாசமா அன்பா பேசினதும் இல்லை, பழகினதும் இல்லை, பாசம் காட்டினதும் இல்லை. அரசர் அவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. மற்ற 3 ராணிகள் கூட தான் அவர் வந்துட்டு ரொம்ப நெருங்கி இருப்பாரு. அவங்கள அவர் ஒரு ராணி போலயே நடத்தல வச்சிருக்கல. ஆனா அவங்க தான் அரசர் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தாங்க. தன்னுடைய அரசர் தான் தனக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அரசர் தன்னுடைய தப்பை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்களும் நான் எதையுமே தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சன்னியாசம் போறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். இந்த கதை அந்த அரசரை பத்தினது கிடையாது, இது உங்களை பத்தினது, என்ன பத்தினது. ஆமா, அந்த கடைசி மனைவி, அதுதான் நம்ம பயன்படுத்துற தொலைபேசி, மகிழுந்து, கணினி, உயர்தர ஆடைகள், வீடுகள், உயர் மதிப்பு மிக்க, உயர் விலை கொண்ட எல்லா பொருட்கள், அது எதுவும் நம்ம கூட வரப்போறதில்ல. இவைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தின பிறகு அந்த ராணி சொன்னது போல 2வது கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னது போல அதை இன்னொருத்தவங்க பயன்படுத்துவாங்க. அது நம்ம கூடவே நம்மளுடைய கடைசி காலத்துல வரப்போறது கிடையாது. நம்ம இறந்த பின்னாடி அது வரப்போறது கிடையாது. 3வது ராணி, அதுதான் நம்ம சொந்த பந்தம், நட்பு, காதலி, காதலன், நெருங்கிய உறவுகள். இவங்களா நம்ம கஷ்டப்படுறப்ப, நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறப்ப அவங்க நம்மளுக்காக கண்ணீர் சிந்துவாங்க. ஆனா இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கல்லறை வரைக்கும் அல்லது இடுகாடு வரைக்கும் தான் அவங்களால வர முடியும். அதுக்கப்புறம் அவங்களால நம்ம கூடவே வர முடியாது. அடுத்தது 2வது ராணி, அது என்னது? அதுதான் நம்மளுடைய உடம்பு. நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த, ரசிச்சு ரசிச்சு வளர்த்த உடம்பு. இது எது வரைக்கும் வரும்னா, அந்த கல்லறை
கல்லறையில் இருக்கிற குழி வரைக்கும் வரும், நம்ம கூடவே வரும். ஆனால் அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது, அது இந்த பூமியில் வாழ்கிற புழு பூச்சி வண்டுகளுக்கு சொந்தமானது. அப்போ எதுதான் நம்ம கூடவே வரப்போகுது? எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதுதான் அந்த முதல் ராணி போல நம்ம கண்டுக்க மறந்த, நேசிக்க மறந்த, காதலிக்க மறந்த நம்ம உயிர், நம்ம ஆன்மா, நம்ம மனசு, நம்மன்னு சொல்லக்கூடிய நம்மளால் தொட முடியாத, பார்க்க முடியாத, உணர மட்டுமே முடிந்த நம்ம உயிர். அது நம்மளுக்கு இலவசமாக அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். நம்மளை பார்த்து எத்தனை முறை நீ எதுக்குமே லாகி இல்லை, திறமை இல்லை, அசிங்கமானவ அப்படின்னு நம்மளே நம்ம திட்டிருந்துருப்போம். நம்மளை என் அப்பா அம்மா புரிஞ்சிக்கல, என் நண்பன் புரிஞ்சிக்கல, என் காதலி புரிஞ்சிக்கல, மனைவி, குழந்தை, சொந்த பந்தம் யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு எத்தனை முறை கஷ்டப்பட்டு ஏங்கியிருப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்மளே முதல்ல புரிஞ்சிக்கல. நம்ம இறக்கும் போதும் கூட நம்ம கூடவே வர அந்த உயிர், ஆன்மா, மனசு, அதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. இது வரைக்கும் நம்மளை பார்த்து நம்ம பிடிக்கல அப்படின்னு ஒரு எதிர்மறையாக தான் சொல்லியிருப்போம். நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் என்னைக்காவது நம்மளை பார்த்து நம்மளே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுறதில்ல. எல்லாருமே ஆழ்வு மனப்பான்மைன்ற ஒரு வலைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். அதனால இனிமே நம்ம முதல்ல விரும்புவோம், காதலிப்போம். இனிமே நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். நம்ம நெஞ்சு மேலே கை வச்சு உன்னால முடியும்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கண்ணத்தை கிள்ளி நம்மளே முத்தம் கொடுத்து அழகா இருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். அழகு, பணம், பதவி, புகழ் எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நம்ம சரி பண்ணணும். நம்மளை உயர்வா நினைக்கணும், நம்மளால முடியும்னு நினைக்கணும். அப்படி நம்ம நினைக்கிறப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் அடைய நம்ம முயற்சி எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம். நீங்கள் எந்த ஒரு சாதனையாளரும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை கொண்டு அதுலேருந்து வெளியே வந்து தன்னுடைய இலக்கு நோக்கி ஓட்டி இருந்திருப்பாங்க. திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்குழால் தோன்றும் அசவின்மை கைப்பொருள், போக்குழால் தோன்றும் மடி. ஒரு இலக்கை அடைவதற்கு விதி நமக்கு இருந்தா நம்ம கண்டிப்பா அதை அடைஞ்சே தீருவோம், அதுக்கான முயற்சி எடுப்போம். இல்லைனா நம்ம சோம்பேறியா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த குரல்ல சொல்லப்பட்ட முயற்சி அப்படிங்கிறது அது நமக்குள்ளேயே இருந்து நம்ம எடுக்கிறது. நிறைய வீண் முயற்சிகள் சேர்ந்துதான் ஒரு விடாமுயற்சியா மாறுமா. அதனால நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். ஒரு நாள் நம்ம இலக்கு கண்டிப்பா அடைவோம். யாரை நீ வெறுத்தாலும் உன்னை நேசிக்க கற்றுக்கொள், ஏனெனில் இந்த உலகில் மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பது மட்டும்தான். கடக்கும் போது கால்கள் சுடலாம், தடுக்கியும் விழலாம். விழுவது என்பது வெக்கம் அல்ல, விழுந்து கிடப்பதுதான் வெக்கம். எழுவது என்பதும் பெரிதல்ல, எழுந்த பின் மறுபடியும் ஓடி இலக்கை வெல்வதுதான் பெரிது. அதனால தன்னம்பிக்கை வளர்த்துப்போம். நம்மளே நம்ம முதல்ல நேசிக்கவும் காதலிக்கவும் கற்றுப்போம், நம்பிக்கையோட பயணிப்போம். சரிங்க, இந்த கதையை இது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த என் தமிழ் சொந்தங்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்துடன் கூடிய நன்றி. மற்றபடி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணிட்டு கடந்து போங்க. அதுக்கான காரணத்தை கீழே சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நான் அதை மாத்திக்க முயற்சி பண்றேன். உங்க ஜனா, இது நம்ம பி எ கிங் சேனல்.